வணக்கம் மக்களே. நான் இந்த வீடியோவில் ஒரு ரகசியத்தை ரிவீல் பண்ண போகிறேன். என்ன ரகசியம் அப்படின்னா, தில்லாலங்கடி படத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் சந்தானம் வந்து கொஞ்சம் மென்டலி இதில் இருப்பார். அவர் வந்து நான் யாரு ஹோமைன்னு பார்க்குறவங்கள எல்லாம் கேட்டுக்கிட்டே திரிவார் ஆஸ்பத்திரிக்குள்ளே. அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் சார் வந்து நான் ஏன் தோத்து போனேன், குளத்தூரில் நான் ஏன் தோத்து போனேன், சிங்கப்பூர் மாய் மாற்றி வச்சிருந்தேன், நான் ஏன் தோத்து போனேன் அப்படின்னு மேடமடையாக ஒப்பாரி வைக்கிறாரு. பார்க்குறவங்களையெல்லாம் கேட்குறாரு. அந்த மாதிரி பல பேர் போய் அவரை துக்கமும் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம தலைவரை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஸ்டானால தான் நம்ம தலைவர் வந்து அதில் ரீல்ஸ் போட்டு அதில் பிரபலமாகி ஆட்சிக்கு உட்காந்துட்டாரு அப்படின்னு. அது ஒரு வகையில் அது ஒரு பார்ட்டு. ஏன் அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்ம தலைவருக்கு உதவலை, நம்ம தலைவர் பக்கம் நிற்கலை, அதாவது நியாயமாக கூட நிற்கலை. அவங்களுக்கு தான் ஃபுல்லாக சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் ஜெயிச்சாருன்னு சொல்கிறாரு. உண்மைதான், அதில் ஒரு உண்மை இருக்குது. ஆனால் அதே இன்ஸ்டானால தான் நீங்கள் தோற்று போனீங்க. இப்போ நான் எப்படி தோத்தீங்கன்னு சொல்லவா ஸ்டாலின் சார்? அந்த இன்ஸ்டாவை திறந்தா போதும், யூடியூப்பை திறந்தா போதும், உங்களை திட்டி ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான். அதில் கூட திறந்த உடனே ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இளவு. அந்த இளவை ஸ்கிப் பண்ணியும் தொலைய முடியாது. அதை பார்த்து பார்த்து எங்களுக்கெல்லாம் மென்டல் ப்ரெஷர் ஆகி அதனாலேயே உங்களுக்கு ஓட்டு போடாமல் போடாங்க. நீங்க அதனால மட்டும்தான் அந்த விளம்பரத்தால மட்டும்தான் நீங்க தோத்தீங்க. இல்லைன்னா திமுக ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, குளத்தூர்ல நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. அந்த விளம்பரம் கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த ஐடியா எவன் கொடுத்தானோ அவனால மட்டும்தான் நீங்க தோத்தீங்க. யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க அந்த கருப்பாடை. அப்புறம் திமுகலையும் ஒரு சில அறிவாளிகள் இருக்காங்க. மதுரை பழங்கானத்தை இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு மேடை போட்டு இந்த கருணாநிதி இருக்கார்ல, கலைஞர் கருணாநிதி, அவர் பிறந்த நாள் மீட்டிங் நடந்துச்சு. அதில் முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இருக்கார்ல, அவர் கொஞ்சம் அறிவாளி. எதுக்கு நம்ம தோத்தோன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். திமுக தோத்ததுக்கு திமுக கரைக்கு தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வைத்தறிச்சல்ல பேசுறாரு அந்த மேடையில. கீழே இருக்க தத்திகன்னு கை தட்டுதுங்க. ஃபூல், அவர் உங்களை வையிறாரு. நம்ம ஸ்ரீரங்கம், நம்ம இப்ப அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு ரமேஷ் தம்பி, அவர் நின்ன தொகுதியில 91வது வார்டோ என்னமோ ஒரு வார்டு சொல்றாங்கப்பா. அந்த வார்டுல திமுகவுக்கு விழுந்த ஓட்டே 5 மக்களே, வெறும் 5. ஒரு பூத் கமிட்டி, ஒரு வார்டுக்கு உள்ள வேலை பார்க்குறவங்க மட்டும் 14 பேர். ஸ்டாலின் சார் கேட்டுக்கோங்க, நீங்க அங்க வேலை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வந்து ஓட்டு போடுங்க, அவங்கள கவனிச்சுக்கோங்கன்னு நீங்க நியமிச்சிருக்கீங்களா, அந்த ஆளே 14. ஆனா அந்த பூத்துல உங்களுக்கு விழுந்த ஓட்டு 5. அப்போ உங்களுக்கு வேலை பார்க்குறேன்னு உங்க காசை வாங்கி உங்ககிட்ட தின்னவனே உங்களுக்கு ஓட்டு போடல. அப்புறம் நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நம்புனீங்க? பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எப்படி நீங்க நம்புனீங்க? என்ன செஞ்சீங்க உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு? அதை முதல்ல சிந்திங்க.